சென்னை புளியந்தோப்பில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட 17 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுவனின் நண்பர் மற்றும் போதை ஊசி விற்பனை செய்த பெண் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்போது இந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் யாருக்கெல்லாம் இதில் சம்பந்தம் இருக்கிறது? விவரம் என்ன? புளியந்தோப்பில் 17 வயது சிறுவன் போதை ஊசி செலுத்தி உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உயிரிழந்த ஜாகிருக்கு போதை மருந்து ஊசியை வாங்கி கொடுத்த புளியந்தோப்பு 10ஆம் பகுதியைச் சேர்ந்த காசிப் மற்றும் போதை ஊசி விற்பனை செய்து வந்த குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த செல்வி ஆகிய இருவரை தற்போது எஸ்பிளனேடு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை புளியந்தோப்பு மன்னார் சாமி திருப்பகுதியைச் சேர்ந்த அமீர், இவரது மகன் 10ஆம் படித்து தற்போது எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்து வந்த 17 வயது ஜாகிர் என்பவர் கடந்த 25ஆம் தேதி காலை 7 மணி அளவில் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு பிராட்வே பகுதியில் உள்ள அவரது நண்பர் அபினேஷ் என்பவரின் வீட்டிற்கு சுமார் 5 நபர்களாக சென்றிருக்கிறார்கள். பின் அங்கு அனைவரும் இணைந்து போதை மாத்திரையை கரைத்து ஊசியில் செலுத்தி உடலில் ஏற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் திடீரென ஜாகிருக்கு வலிப்பு ஏற்பட அனைவரும் சேர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து எஸ்பிளனேடு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்ததில் இந்த சம்பவத்தில் ஜாகிருக்கு போதை மருந்து ஊசியை வாங்கி கொடுத்தது புளியந்தோப்பு 10ஆம் பகுதியைச் சேர்ந்த காசிப் என்பதும், அவருக்கு ஊசி விற்பனை செய்தது குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த செல்வி என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து தற்போது இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கடந்த 25ஆம் தேதி சென்னை புளியந்தோப்பில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட 17 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது நண்பரும் போதை ஊசி விற்பனை செய்த பெண்ணும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.